சில கிரியைகள், சில பிள்ளி சூனிய கட்டுகள், சில மாந்திரிக கட்டுகள், சில மாந்திரிக கட்டுகள். நல்லா இருந்தா, என் பிள்ளை நல்லா இருந்தா, ஆனா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்த உடனே அவனுக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, அவனுக்கு ஏதோ மாந்திரிக கட்டு பண்ணிட்டாங்கன்னு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் கிளம்பி உடனே வாங்க, உடனே வாங்க. இயேசு சுகமாக்க உங்களை அழைக்கிறார். அவருடைய பட்டயத்தினால அந்த மாந்திரிக கட்டுகள் இன்னைக்கு வெட்டப்படுகிறது. அந்த மாந்திரிக கட்டுகள் இன்றைக்கு வெட்டப்படுகிறது. குரோடோஷ் ரெட்டபனா டிக்கந்தா லகடதபா டிக்கொடகொதனபலகடா சூட்டபலகடபா. 3 முறை என் கரு கலைந்து விட்டது, 3 முறை என் கரு கலைந்து விட்டது. அபாஷன் ஆயிருச்சு, மிஸ்கரேஜ் ஆயிருச்சு, என்னன்னு தெரியல. பிள்ளை நிக்க மாட்டேங்குது, வயிற்றுல பிள்ளை நிக்க மாட்டேங்குது. இதே வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிற குடும்பமே கிளம்பி வா, கிளம்பி வா, இப்பொழுது இடத்திற்கு வா. இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அவருடைய பட்டயம் அந்த மாந்திரிக கட்டுகளை வெட்டுகிறது, அந்த மாந்திரிக கட்டுகளை வெட்டுகிறது. 3 முறை கரு வளைந்து கரு கலைந்து உட்கார்ந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, இனி அந்த சம்பவம் நடக்காதபடிக்கு கம் டு ஜீசஸ். இயேசுவின் இடத்துல வாருங்கள், இயேசுவின் இடத்துல வாருங்கள். அவருடைய பட்டயம், வீசி கொண்டிருக்கிற பட்டயம் அப்படிப்பட்ட சில கிரியைகளை இன்றைக்கு வெட்டுகிறது. நெபோரோட்டோலோஷயா லூகா பக்கட்டலமனாஸ் Ratoko no shatala bagata leka bagata baratalaga tuchamanakada tuchanamanakada artalabana prito safataka tantalabadunogedaba atrabala kantrabala paprada nishantakatudabala. ஒவ்வொரு கையிலும் பட்டயம் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொருவருடைய கையிலும் அவருடைய பட்டயத்தை சுமக்கிற நேல் ஆவியானவர் சொல்லுகிறார், பட்டயத்தை தூக்கு. உன் உரையில இருக்கிற பட்டயத்தை எடுக்க ஆரம்பி. உன் உரையில இருக்கிற பட்டயம், தூங்கி கொண்டிருக்கிற பட்டயம், தூங்கி கொண்டிருக்கிற ஆவியின் பட்டயம், தூங்கி கொண்டிருக்கிற வார்த்தை என்ற பட்டயம், தூக்கி கொண்டிருக்கிற தேவனே ஒரு பட்டயம், தூங்கி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட பட்டயங்களை வெளியில எடுக்க ஆரம்பிங்க. ஆவியில இன்னும் ஒருமனப்படணும், இன்னும் ஆவியில ஒருமனப்படணும். சிலர் வேற ஏதோ சிந்தித்து கொண்டிருக்கிறீங்க. யாரா இருந்தாலும் விசுவாசிகள், ஊழியர்கள் எல்லாரும் ஆவியில ஜெபிக்க ஆரம்பிங்க. அவருடைய பட்டயம் கிரியை செய்கிறது. கனாஸ் லீஷாந்தரபலாஸ் மெசஃபட்டாய் 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 லுஷ்டா பரதலா Zendala kotalayasha loka patalayata namanasara lushkanamanas. Yesue masalabangala. Glory pa. Thank you pa. Thank you pa. வாயில எக்காலம், கையில பட்டயம். வாயில எக்காலம், கையில பட்டயம். கர்த்தர் சொல்றாரு, நீ இப்படி சொல், நீ இப்படி சொல். பட்டயம் தூக்க தெரியாதவனே நீ இப்படி சொல். பட்டயத்தை உரையில வைத்து பழகாதவனை இப்படி சொல். பட்டயத்தால் வெட்டி பழகாதவனை இப்படி சொல். கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று உங்களை பார்த்து சொல்றாருங்க. திராணியற்ற உங்களை பார்த்து சொல்றாருங்க. பலவீனமான உங்களை பார்த்து சொல்றாரு. சுகவீனமான உங்களை பார்த்து சொல்றாரு. காயப்பட்ட உங்களை பார்த்து சொல்றாரு. நொறுக்கப்பட்ட உங்களை பார்த்து சொல்றாரு. வேதனைப்பட்ட உங்களை பார்த்து சொல்றாரு, நான் ஏன் பட்டயத்தை உனக்கு தர்றேன். I want to give you my sword. கர்த்தரின் பட்டயத்தை உன் கையில கொடுக்கிறேன். கர்த்தரின் பட்டயத்தை நான் உன் கையில கொடுக்கிறேன். கர்த்தரின் பட்டயத்தை நான் உன் கையில கொடுக்கிறேன். கர்த்தரின் பட்டயத்தை நான் உன் கையில கொடுக்கிறேன். உன் கையை பிடித்தது வாங்கிக்கொள், கையை பிடித்தது வாங்கிக்கொள், கையை பிடித்தது வாங்கிக்கொள். புரிஞ்சவங்களுக்கு புரியாதவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. இப்பொழுதே கரங்களை மேல தூக்கி பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரை என்னை நம்பி உங்க பட்டயத்தை கொடுங்கப்பா, என்னை நம்பி உங்க பட்டயத்தை கொடுங்க. ஓ கோதுமை தானியத்தை, கோதுமையினுடைய பதற பிடித்த என் கைகளில் என்ன நம்பி பட்டயத்தை கொடுக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களே. கன்யோஷ் கனஹசத்தர் பல்லாரா லுஷ்டபலமன கதனா மென்டோஷ் பிரகோட்ட நமசேனா லுஷபர கந்தனபனா. ஒரு சிலருடைய வீட்டில் கிரியை செய்கிற சில எதிர்ப்பின் ஆவிகள், அதாவது
அதாவது சில 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 மிருகத்தின் உருவம் கொண்ட சில பிசாசின் கிரியைகளை கர்த்தருடைய பட்டயம் வெட்டுகிறது. கனாசரமல கத்தடவா குடகவனகதனபடகதனா சிதகதனபடகதனகதனபடகா. வெட்டு வெட்டு வெட்டு. ஜனமே, உங்க கையில பட்டயம் இருக்கு, பட்டயத்தை எடுத்து வீசு. அரா கப்பா கதாகா உட்டகவன கத்தர்கனவனோஷ் லூக்ரதோஷ். சில காளைகளின் கிரியைகள், காளைகளின் கிரியைகள், அது எதை குறிக்கிறது தெரியுமா? பயங்கரமான முரட்டாட்டம், பயங்கரமான தடை, பயங்கரமான தடை. ஆண்டவர் சொன்னாரு, எலியாவே, உனக்கென்று ஒரு காளையை தெரிந்து கொள், அதை சந்து சந்தாக துண்டித்து அதை நீ பலிபீடத்தில் வை, கர்த்தருடைய அக்கினி வந்து எடுத்துக்கொள்ளும். நான் சொல்றேன், இன்னைக்கு சில தடைகள், சில கடினமான தடைகள், சகோதரியே உனக்கு தான் சொல்றாரு ஆண்டவர். சகோதரி சகோதரி சகோதரனே, உங்களுக்கு தான் சொல்றாரு. இத்தனை வருஷம் இத்தனை காலம் ஏதோ தடைப்பட்டுச்சுல்ல, ஏதோ தடைப்பட்டுச்சுல்ல, ஏதோ தடைப்பட்டது, ஏதோ ஏதோ ஒன்று தடை தடை தடை. கடையில சில தடை, உங்க கடைகளை குறிச்ச காரியத்துல சில தடை, உட்ட கர்வன உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில தடை, ரக்கப்படா விடை காணாதபடிக்கு சில தடை, துபடக உங்கள் நடைகளை சீர்படுத்த கூடாதபடிக்கு சில தடை. நடக்க முடியாம வந்தேன் பாஸ்டர், நான் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், எனக்கு நடக்கவே கஷ்டம். நான் ஒரு அடி எடுத்து வச்சா உள்ளங்கால்ல இருந்து இடுப்பு வரைக்கும் சும்மா சுண்டி விட்டது போல எனக்கு வழி எடுக்குது. அப்படிப்பட்ட தடைகள் இன்றைக்கு அவருடைய பட்டயம் அதை வெட்டுகிறது. பட்டயம் இன்னைக்கு வெட்டுகிறது. பட்டயம் நீங்க நம்புறவங்க மாத்திரம் கையை தட்டி வெட்டுங்க. நம்புறவங்களுக்கு தான் இந்த வார்த்தை, பெற்று கொள்ளுகிறவர்கள் தான் இன்னைக்கு செய்தி. ஆவியானவர் யார்கிட்ட பேசுறாருன்னா, யாரு கேட்காத ஆயத்தமா இருக்கிறாங்களோ, நீங்க இன்னைக்கு துதிக்க துதிக்க ஒரு 2 நிமிஷம் நீங்க ஆவியில நிரம்பி துதிக்க துதிக்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்க்கமாய் சொல்லுகிறேன், சில தடைகள் வெட்டப்படுகிறது. ஆண்டவர் சொல்றத நான் சொல்லட்டா? நான் சொல்றேன் கேளுங்க. எப்தா யுத்தத்தை முடிச்சிட்டு வர்றான். அவன் பொருத்தனை பண்ணியிருந்தான், நான் யுத்தத்துல ஜெயித்தனா என் வாசலின் வழியை வெளிப்பிரவேசிப்பது எதுவோ அதை நான் உமக்கு பலியா செலுத்துறேன். வந்து பார்த்தா யார் வந்து நிக்கிறது? சொந்த பிள்ளை. பலி செலுத்தினானா இல்லையா? யாருக்கு கத்துறத சொல்றாரு எனக்கு தெரியல. சில உறவுகள் உங்களுக்கு தடையா இருக்கு. some relationship, some relatives, உறவுகளும் உறவினர்களும் உங்களுக்கு தடையா இருக்கிறாங்க. நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்களா? பட்டயத்தை எடுக்க கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். அந்த பட்டயத்தை எடுக்க நீங்க வெட்ட ஆயத்தமா இருங்க, துண்டித்து போட ஆயத்தமா இருங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நீங்க முழங்காலையே நின்று கேட்கணும்னா கேளுங்க, உட்கார்ந்து கேட்கணும்னாலும் கேளுங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பிரசங்கமா ஆவியானவர் சொல்றதுதான் திருப்புங்க. யாராச்சும் எனக்காக ஒருத்தர் வேகமா வாசிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 1:15. நாக்கோரா கானாமா. அவருடைய பாதங்கள், அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம். சரி, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல் இருந்தது. 1:15. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இதுதான் வந்து நின்ன உடனே ஆவியானவரை உள்ளத்துல பேசுறார். சில அன்பு நண்பர்கள் வந்திருக்கிறீங்க, இந்து நண்பர்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் நான் சுலபமா சொல்றேன்,
இன்னைக்கு ஏன் நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, ஏசப்பாக்கு நிறைய ஆயுதங்கள் இருக்கு. அவர் யுத்தம் பண்ணுகிறவர். அவர் யாரு? நான் சில வசனங்களை சொல்றேன், எனக்காக அக்கா வேகமா எடுப்பீங்களா? 2 நாளாகமம் 20:17 மன்னிக்கணும், 2 நாளாகமம் 20:17. யார் எடுத்தாலும் வாசிக்கலாம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நல்லா கவனிங்க, கர்த்தர் தான் யாரு? யுத்தம் யார் தான் பண்ணணும்? கர்த்தர். சரி, இப்ப யாத்திராகமம் 14:14 டக்கு டக்குன்னு வாசிக்கணும். யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யாரு பண்ணுவா? கர்த்தர். அம்மா, ஏசப்பா தான் யுத்தம் பண்றவர். யாத்திராகமம் 15:3. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். போதுமா? கர்த்தர் தான் யுத்தத்தில். உபாகமம் 1:30. கபனஹ சந்தலபகா ரீ கபகபனகத. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே போலவும் செய்து வந்தது போலவும். ஆமென் சொல்லுங்க. யார் தான் யுத்தம் பண்றது? கர்த்தர். 3:22 வாசிங்க. உபாகமம் 3:22. கபரா கந்தலபகா ரீ கபகப. பயப்படாதீங்க. நல்லா கவனிங்க, நல்லா. யாருக்கும் பயப்படாதீங்க அக்கா, அக்கா, அண்ணே, யாருக்கும் பயப்படாதீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பயப்படாதீங்க. வியாதி வந்தா பயப்படாதீங்க. யுத்தம் வந்தா பயப்படாதீங்க. போராட்டம் வந்தா பயப்படாதீங்க. பிசாசு பாம்பு ரூபத்துல வந்தா பயப்படாதீங்க. சொப்பனத்துல உங்களை கழுத்தை நெரிச்சாலும் காஹாத்தி நமராஷா. யாரும் அது? யாரு சொப்பனத்துல பயங்கரமான நான் சாகர மாதிரி, ஐயோ என் சொப்பனமெல்லாம் பயமா இருக்கு, பிசாசு வந்து என்னை பயன்படுத்துறான் இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்றாரு, பயப்படாத, பயப்படாத. சொப்பன பொண்ணுகள் பயன்படுத்துது. யாரு? பெத்த பிள்ளை சாகர மாதிரி. ஏன் எனக்கு வந்துச்சு பாருங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி ஏன் பெத்த பிள்ளை கிணத்துல விழுந்து சாகர மாதிரி, அதுக்கு அடுத்த நாள் நாய் கடிச்சு சாகர மாதிரி. தேவ பிள்ளைகளை பயன்படுத்துறது பிசாசனுடைய வேலை. யாருமா? யாருக்கு? சும்மா பயப்படாம கை தூக்குங்க. பட்டயத்தை வீசுறார் ஆண்டவர். வெரி குட். நான் சொல்றேங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. என்ன சொப்பனம் வந்தாலும் பயப்படாதீங்க. இது உங்களுக்கான வார்த்தை. பயப்படாதீங்க. அம்மா வாசாங்க 3:22. கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். இப்ப யார் யுத்தம் பண்றது? 20:4. உபாகமம் 20:4. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். எனக்காக யார் யுத்தம் பண்றது? நெகேமியா 4:20. ராபல கந்த பகதா ரூபல கபனகதலபனா சந்தபாரதனபா. நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். யார் யுத்தம் பண்ணுவா? ரோமர்ல பவுல் 8:31 என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் யார் யுத்தம் பண்றது? அக்கா, ஐயா, இயேசுவின் நாமத்துல சொல்றேன், யுத்தம் உங்களுடையது இல்லை, யுத்தம் உங்களுடையது இல்லை. அவர் என்ன செய்ய நினைக்கிறார்னா உங்களை பார்த்து சொல்றாப்பா, உங்களுக்காக நான் யுத்தம் பண்றேன், உங்க பிரச்சனையை நான் தீர்க்கிறேன், உங்க குடும்ப பிரச்சனையை நான் தீர்த்து சேர்த்து வைக்கிறேன், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற அவங்க என் பிள்ளைக்கு மருமகனுக்கு இருக்கிற பிரச்சனையை நான் தீர்க்கிறேன், சொப்பனத்துல வர்ற பிரச்சனையை நான் தீர்க்கிறேன், நடக்க முடியாத உன் பிள்ளையின் பிரச்சனையை நான் தீர்க்கிறேன், 3 தடவை என் கரு கலைஞ்சு போச்சு அந்த பிரச்சனையை நான் தீர்க்கிறேன். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம்.
ஆண்டவரை நம்பி அவர் யுத்தம் பண்ண உங்களை அர்ப்பணிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்படி யுத்தம் பண்ணுவாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 1:15 வாசிச்சோம். அவர் வாயிலிருந்து பட்டயம் புறப்படும். 19:15 வாசிச்சோம். அவர் வாயிலிருந்து பட்டயம் புறப்படும். 19:21 வாசிச்சோம். அவர் வாயிலிருந்து பட்டயம் புறப்படும். இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட சொல்ல சொன்னது அதுதான். நாகர்கோயில 3 நாள் கூட்டத்தை முடிச்சிட்டு நேத்து நைட்டு 2:30 மணிக்கு படுக்கிறோம். காலையில் அதிகாலையில நான் படுக்கையில படுத்து கொண்டிருக்கிறேன். என் கண்களுக்கு முன்பாக ஒரு பட்டயம். ஆண்டவரே, என்னது? என் ஜனத்திற்கு சொல். அப்பா, நாளைக்கு மண்டபத்துல சொல்லணுமா இல்ல இந்த கூட்டுகையில சொல்லணுமா? இந்த கூட்டுகையில சொல். ஏன்னா இங்க பட்டயத்தை சுமக்க ஆயத்தமுள்ள சில கூட்டத்தை நான் கொண்டு வர்றேன். ஆயத்தமுள்ள கூட்டத்தை நான் கொண்டு வரேன். காலு ஊனுனால விண்ணுன்னு அப்படியே சுண்டுன மாதிரி வலி என் நரம்புல இருந்து இடுப்புக்கு போகுது. அப்படிப்பட்டவர்கள் பட்டயத்தை எடுங்க. பட்டயத்தை எடுக்கிற காலம் வருது. ஏசாயா 66:16 என்ன சொல்றாரு பாருங்க. ஷோகோ நோகோ பரா. நீங்கள் அதை ஏசாயா 66 கர்த்தர் அக்கினியாலும் நமது பட்டயத்தாலும். சொல்லுங்க. கர்த்தர் எதினாலும்? அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். இன்னும் ஒரு வார்த்தை இருக்கே. கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராய் இருப்பார்கள். நான் சொல்றேம்மா, நல்ல விசுவாசிங்க. அவர் யாரு தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்றான், என் தேவன் என் வழக்காடிகளோடு வழக்காடுகிறவர். ஹல்லேலூயா. வழக்காடிகள். தாவீது என்ன பண்ணான் தெரியுமா? சீமை சம்பவத்தை எட ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பேரு சீமை. 1 சாமுவேல்ல வாசிக்கிறோம். அந்த சீமையை என்ன பண்ணான் தெரியுமா? 22 பாரு. சீமையை என்ன பண்ணான் தெரியுமா? தாவீத மிக கேவலமா தூஷிச்சான். என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? ரத்தப்பிரியனே, ரத்தப்பிரியனே, ரத்தப்பிரியனே. இதேதான் வேலை. எதுக்கு எடுத்தாலும் அந்த வார்த்தை எடுத்துட்டியம்மா எடுங்க. எங்க இருக்கு? லாபா கத்தலா. ஆவியானவர் சொல்றாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. ரீகா பகதலா பக. எத்தனாவதுமா? 2 சாமுவேல் 16. திருப்புங்க 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். அதுல 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு புருஷன், ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே நடந்து வந்து. இங்க பாருங்க. இந்த சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கு. இந்த சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கு. என்ன சூழ்நிலை தெரியுமா? நான் ஒரு பக்கம் போறேன், என்ன ஒருத்தன் தூஷித்து கொண்டே வர்றான். நான் எங்க போனாலும் என்ன துரத்தி என்ன அவமானப்படுத்துறான். நான் எந்த வேலை செஞ்சாலும் அங்க வந்து என் வேலையை கெடுக்க பார்க்கிறான். என்னை விடவே மாட்டேங்கிறான். நான் அவனை விட்டு விலகி போகணும்னு நினைச்சாலும் அந்த ஒரு நபர் என்னை விட்டு விலகாம என்னை பழி வாங்க துடிக்கிறான். எனக்கு விரோதமா பொய் குற்றச்சாட்டுகளை சூட்டுவதற்கு அவ்வளவு கோபமா வர்றான். தூஷித்துக் கொண்டே வந்தான். என்ன தூஷிச்சான் தெரியுமா? சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவினுடைய சகல ஊழியக்காரன் மேலும் கற்களை எறிந்தான். நல்ல கவனிங்க. இது தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த நிலைமையில தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். என்னை தூஷித்து கொண்டே வர்றது மாத்திரம் இல்ல, என்னை காயப்படுத்தி கொண்டே வர்றான். என் காயங்கள் ஆற மாட்டேங்குது. 7 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பட்ட காயம் இன்னும் ஆற மாட்டேங்குது. என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு மறக்க முடியல.
அந்த நபரை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், மன்னிச்சுட்டேன். ஆனாலும் அந்த சம்பவமும் அந்த சூழ்நிலையும் எனக்கு என் இருதயத்தை விட்டு போக மாட்டேங்குது ஐயா. எப்படியோ ஒரு நேரத்துல அன்பா பேசணும்னு நினைச்சாலும் பழகணும்னு நினைச்சாலும் ஒரு ஓரத்துல ஒரு பயம். என்ன பயம்னா, நீ என்ன இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னை திருப்பி காயப்படுத்தினாலும் காயப்படுத்துவ. கல்லுகளை எறிந்தான், காயம். அடுத்து பாருங்க அவன் என்ன பண்றான் தெரியுமா? அந்த சீமை அவனை தூசித்து, இரத்த பிரியனே, வேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. எத்தனை பேர் உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க, தொலைஞ்சு போ, வீட்டை விட்டு, என் கண்ணு முன்னாடி நிக்காத, என்கிட்ட பேசாத, எனக்கு நீ வேண்டாம், எனக்கு நீ வேண்டாம், தொலைஞ்சு போ. பெத்த பிள்ளைகளை பார்த்து எத்தனை தடவை சொல்லியிருக்கிறோம், பெற்றோர்களை பார்த்து சொல்லியிருக்கிறோம், உறவினர்களை பார்த்து சொல்லியிருக்கிறோம், அவங்க உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க. தாவீது சொல்றான், தாவீது இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு வர்றான், திருப்பி திருப்பி சொல்றான். 8வது வசனத்துல ரத்த பழிகளை திரும்ப பண்ணினாருங்கிறான். 7வது அதே 8வது வசனத்துல ரத்த பிரியனான மனுஷனேங்கிறான். 9வது வசனத்துல அங்க இருக்கிற அபிசாய் சொல்றான், இந்த செத்த நாயை நான் கொல்லட்டுமான்னு கேட்கிறான். அப்போ தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? 10வது வசனத்தை வாசிங்க. அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். இப்படி யாருங்க சொல்ல முடியும்? இப்படி யார் சொல்ல முடியும்? அதான் நான் சொல்றேன், நீங்க யுத்தம் பண்ணாதீங்க. பேசுவாங்க, கத்துவாங்க, ஏளனப்படுத்துவாங்க. ஆனா ஏசாயா 66:16 என்ன வாசம்? என் கர்த்தர் அக்கினியினாலும் பட்டயத்தாலும் என் சத்துருக்களோடு எல்லாரோடும் வழக்காடுவார். என் வழக்காடிகளோடு அவர் வழக்காடுவார். சில வழக்குகளை கர்த்தர் தீர்த்து வைக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆவியானவர் உங்களோடு கூட பேச விரும்பினதுனால பேசுகிறார். திருப்புங்க பார்க்கலாம். உபாகமம் 33வது அதிகாரம். அதுல ஒரு வசனம் இருக்குது, கர்த்தரே எனக்கு பட்டயமா இருக்கிறாராம். எப்படி போட்டிருக்குது? கர்த்தரே எனக்கு பட்டயமாய் இருக்கிறார் என்று 29வது வசனம். சகோதரி வாசி. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உமக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அவர் தாங்க உங்களுடைய பட்டயம். அவர் தான் உங்களுக்காக யுத்தம் பண்ணவே முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 49:2 என்று நான் நினைக்கின்றேன். வாசிங்க ஏசாயா 49:2. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி, என் வாயை கூர்மையான பட்டயமாக்கினார். இப்ப எபேசியர் 6:17 வாசிங்க. இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இப்ப எபிரேயர் 4:12 வாசிங்க. தேவனுடைய வார்த்தையான ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும். போதும். இப்ப பார்த்திருக்கிறோம் 3 பட்டயத்தை குறித்து வாசிச்சோம். முதலாவது, என்னுடைய வாய் ஒரு பட்டயம். இரண்டாவது, ஆவி ஒரு பட்டயம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். மூன்றாவது, வசனம், கர்த்தருடைய வார்த்தை என்பது தனியா பட்டயமாக வேதம் சொல்லுது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும் பொழுது, கர்த்தர் உங்களுக்காக பட்டயத்தை பயன்படுத்த விரும்பும் பொழுது, நீங்களும் நானும் நம்ம கிட்ட ஒரு பட்டயத்தை ஸ்டாக்ல வச்சுக்கணும். சில நேரத்துல யோசபாத் சம்பவத்துல நடந்தது போல அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்குள்ள வெட்ட வைப்பாரு. சில நேரத்துல இது 2 நாளாகமம் 20 இருக்கு, 20:22 இருக்கு. சரியா? அவர்கள் துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் யாரு? அம்மோன், மோவாபியர்கள், சேயீர் மலை தேசத்தார் 3 பேர் வந்துட்டாங்க.
ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன பண்ணு, உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனார். அவ்வளவுதான். இவங்க துதிக்கிறாங்க, அவர்களுக்குள்ளேயே வெட்டிக்கிட்டாங்க. நல்லா கவனிக்கல, சில நேரத்துல நம்ம சத்துருவனுடைய பாக்கெட்டை பார்த்து, சத்துருவனுடைய இடுப்பை பார்த்து, அதாவது அவனுடைய என்னது அது பட்டயத்தை வைக்கிறது என்ன உரைய பார்த்து பயப்படுறோம், பட்டயத்தினுடைய சைஸை பார்த்து நடுங்குறோம். சில நேரத்தில் இப்படி கேட்போம், ஆண்டவரே அவனுடைய பட்டயத்தின் சைஸ்ல கால்வாசி கூட என் பட்டயம் கிடையாது. கர்த்தர் சொல்லுவாரு, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போ. கிதியோனே, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட மொத யுத்தம், கையில பானை, பானைக்குள்ள தீவெட்டி, கையில ஒரு எக்காலம், பட்டயம் இருக்கா? ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய பட்டயம் கிதி. என்னங்க, கையில பட்டயமே கிடையாது, ஆனா கர்த்தர் எதை பட்டயமா கனம் பண்றாரு புரியுதா உங்களுக்கு? அவனுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை சொல்றாரு, என் பட்டயம் உனக்குள்ள இருக்கு. கீழ்ப்படியில சொல்றாரு, என் பட்டயம் உனக்குள்ள இருக்குது. என்ன அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்துச்சு? பராக்கிரமசாலின்னு அனுப்புறாரு, பராக்கிரமசாலின்ற அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. அவன் கையில ஒண்ணு இல்ல, கர்த்தர் கனம் பண்ணாரா இல்லையா? சில நேரத்துல கோலியாத்தினுடைய பட்டயத்தை பார்த்து பெலிஸ்தர்களே பயந்திருக்கலாம், காத்து ஊராளர்களே பயந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு பாத்தீங்களா? 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல்ல கல்லை எறிகிறான். 19வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 17:19. 1 சாமுவேல் 17:19. தேங்க்யூ அப்பா. அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்போ நேரம் நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த பக்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா அதனுடைய 49வது வசனத்தை வாசிங்க. தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து, இப்ப கல்லை எடுக்கிறான், நெற்றியில படை எறிந்தான். என்ன போட்டுருக்கு? அவன் தரையில முகங்குப்புற விழுந்தான். முகங்குப்புற விழுந்தான். அடுத்த வசனத்தை பாருங்க. இவ்விதமாக தாவீது ஒரு கவனிலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். இப்ப கல்லு பட்டி செத்துட்டான். வசனம் தெளிவா சொல்லுது, கீழே விழுந்தான், மடங்கடித்தான், அவன் செத்துட்டான். மடங்கடித்தான், அவனை கொன்று போட்டான். இப்ப அடுத்த வார்த்தை சொல்ற, தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. நான் சொல்றேங்க பிரதர், பாஸ்டர், எனக்கு அந்த அனுபவம் இல்லையே. ஆவியில ஜெபிக்கிற அனுபவம் இல்ல, வார்த்தையை நம்புற அனுபவம் இல்ல, வாக்குல நாவுனால அறிக்கை செய்கிற அதிகாரமும் அந்த அனுபவம் எனக்கு இல்ல. நான் எப்படி இதை பண்றது? நான் எப்படி என் குடும்ப பிரச்சனையை தீர்க்கிறது? நீங்க கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், பட்டயத்துல வெட்டுவார், பட்டயத்தினால உங்களுக்கு ஜெயம் உண்டுன்னு சொல்றீங்களே, நான் எப்படி அதை செய்வேன்? கவலைப்படாதீங்க, இவன் கையிலே பட்டயம் இல்லை, அவன் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆனா எந்த பட்டயத்தை பார்த்து படையே பயந்ததோ அதே பட்டயத்தை இவன் கைகளில் கர்த்தர் நம்பி கொடுத்தார். அடுத்த வசனத்துல கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை துண்டிச்சு போட்டான். பட்டயத்தினால உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். இப்ப என்ன சொல்ற, முதல்ல ஒரு பகுதி என்ன அப்படின்னா, என்னை அமைதியா இருக்க வைத்து அவர்களுடைய பட்டயத்தை அவர்களுக்கு விரோதமாய், அதுதான் நியாயாதிபதிகள்ல வாசிக்கிறோம், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம். பலவானிடத்திலிருந்து எனக்கு என்ன வருது? மதுரம் வருது. நான் எதை நினைச்சு பயப்படுறனோ அதுவே எனக்கு சாதகமா கர்த்தர் மாற்றுகிறவர். நான் செங்கடலை பார்த்து பயந்து நின்னது உண்மை, ஆனா அவர் அது எனக்கு வழிவிட்டு எனக்கு சாதகமாக்கினார், எகிப்தியர்களுக்கு பாதகமாக்கினார். எனக்கு எது பயமா இருந்துச்சோ இப்ப அது எனக்கு பாதுகாப்பு கொடுத்துருச்சு, பாதுகாப்பு கொடுத்துருச்சு. நான் எந்த சூழ்நிலையை பார்த்து பயந்தனோ, எதை பார்த்து, எவர்களை பார்த்து, எதை பார்த்து ஏதோ ஒன்று நினைச்சு நான் பயப்படுறேன். இருக்கிறீங்க சில மனிதர்களையோ ரிசல்ட்டையோ
எனக்கு இந்த வேலை கிடைக்கல, அந்த வேலைக்காக தான் நான் பயந்து பயந்து உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த காலேஜுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு படிப்புக்காக தான், உயர் படிப்பு, மேல் படிப்பு, இந்த திருமணம், அந்த காரியம், இந்த இடம் வாங்குற காரியம், இதெல்லாம் நான் நினைச்சு பயப்படுறேன். ஐயோ கர்த்தர் கொடுப்பாரா, கர்த்தர் கொடுப்பாரா, கர்த்தர் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அந்த மனுஷன் வந்து பேசிட்டு நான் என்ன பண்ணுவேன்? நான் சொல்றேன், எதை நினைச்சு பயப்படுறீங்களோ அதையும் உங்களுக்கு சாதகமா மாத்தி கொடுக்கிறவர். நீங்க அமைதியா இருக்கணும். இதுதான் முதல் யுத்தம், ஒரு பகுதி யுத்தம். ரெண்டாவது யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை திருப்புங்களேன். அதுல கர்த்தர் சொல்றாரு பாருங்க, யோசுவாவை குறிச்சு சொல்லும் பொழுது அவன் என்ன பண்றான்? அமலேக்கியர்களை பட்டயத்தினால வெட்டுனான்னு போட்டிருக்கு. 13வது வசனத்தை வாசிங்க. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பட்டய கருக்கினாலே என்ன செஞ்சான்? முறியடித்தான். ஒரு பகுதி, ஒரு நிலை யுத்தம். என்னன்னா, எனக்கு உட்காரதான் தெரியும் பாஸ்டர், என் கையில என்ன இல்லை, பட்டயம் இல்லை. கிதியோனை போல என் கையில இருக்கிறதெல்லாம் ஒரு பானை, பானைக்குள்ள விளக்கு, இந்த கையில எக்காலம். நான் எப்படி ஜெயிப்பேன்? கர்த்தர் உங்களை உட்கார வச்சு அந்த சம்பவத்துல கிதியோன் நம்பல. ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்பல, மீதியானவருடைய பாளையத்துக்கு போ, அவங்க ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க கேளு. இவனு போறான். போனா ஒரு கூடாரத்துக்குள்ள 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒருத்தனுக்கு சொப்பனம் வந்துருச்சு, ஒரு பெரிய அரிக்கட்டை நான் பாக்குறேன், அது வந்து நம்மள மோதுது. இன்னொருத்தர் சொல்றான், ஐயோ அது இஸ்ரவேலர்களுடைய, அது அவங்க அப்பா. அந்த வசனத்தை எடுத்துடலாமா ப்ளீஸ் ப்ளீஸ்? அந்த பகுதியை மாத்திரம் யார் எனக்காக எடுப்பாங்க? 7வது அதிகாரமா? ஹல்லேலூயா. ரூபனா ஷந்தலப கத்தட. 7வது அதிகாரம் 13ல இருந்து வாசிங்க. 7:13. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டி இருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விலத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. ஐயா, எனக்கு பட்டயம் பிடிச்சு பழக்கம் இல்லையா, எனக்கு பட்டயம்னு என்னன்னு தெரியாது ஐயா. ஆனா கர்த்தர் உங்களை குறிச்சு மத்தவங்கள்ட்ட என்ன சொல்றாரு பாருங்க, அது அவனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. இதுதாங்க முதல் நிலை யுத்தம். உங்களை உட்கார வச்சிருவாரு, நீ துதின்னு சொல்லுவாரு, நான் மிதிக்கிறேன் பாரு. நீங்க சொல்ல, ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அவர் சொல்லுவார், சரி நான் மிதிக்கிறேன். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் துதிக்கிறேன். அவர் சொல்லுவாரு, நான் மிதிக்கிறேன். ஆமா, என்னுடைய வேலை. ஃபாதர் பாரு, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். அந்த ஸ்கில் கரெக்டா தப்பா பட்டனா? முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ. ஏசாயா 35:3 வாசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஏசாயா 35:3. ராபக பக்கத லபஹதா. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். என்ன வசனம்? பாடுங்கள் இருக்கும் பாரு 35ல. எத்தனாவது வசனம்? 2வது வசனமா, 1வது வசனமா? 2வது வசனம் வாசிங்க சிஸ்டர். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யுத்த நேரத்துல நீங்க என்ன செய்யாதீங்க, ஐயோ பதறி ஆடாதீங்க, பாடுங்க. ஏசப்பான்னு சொல்லுங்க, ஜீசஸ்னு சொல்லுங்க. யாத்திராகமம் 15:3 என்ன பண்றாங்க பாருங்க. 15:3 அவர்கள் பாடின பாட்டாவது என்ன பாடுறாங்க? அது 3வது வசனமாங்கம்மா. அவங்க பாடின பாட்டு அதுலதான் இருக்கா? வாசிங்க. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க? அந்த அதிகாரத்துல பாடுறாங்க, ஏசப்பான்னு பாடுங்க. இயேசு
என்னன்னு ஏசப்பான்னு அந்த ஒரு நாமத்தை வச்சு பாடுங்க. ஏசப்பா எனக்கு போதும்னு சொல்லி பாடுங்க. என் கஷ்ட காலத்தில் அவர் எனக்கு யுத்தம் பண்ணுவார்னு பாடுங்க. ஆமென். சி மேஜர் கொடுக்கலாமா? ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, கர்த்தரை பாடுங்கள் அவர் எனக்காயிடம். தேங்க்யூ அப்பா. கர்த்தரை, தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சீரந்தார். என் தேவனை போற்றுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி. ரதங்களையும் குதிரைகளை அப்புறம் கடலிலே தள்ளி அவிழ்த்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். அவர் தான் எனக்காக யுத்தம் பண்றவர். அவருடைய யுத்தத்தை நான் பார்க்கணும். தான் முதல் நிலை யுத்தம். ரெண்டாவது, யோசுவா என்ன பண்ணா? அவன் பட்டயத்தை எடுத்து வெட்டினான். நியாயாதிபதிகள்ல எனக்கு இந்த நொடியில ஆவியானவர் ஞாபகப்படுத்துறாரு. எக்லோன் என்கிறவன ஏகுத் என்னும் இடதுகைக்காரன் அவனுடைய அறைக்குள்ள போய் பட்டயத்தை எடுத்து குத்துறான் பாருங்க. அது அழகு அந்த பக்கம் போயிருச்சுன்னு சொல்லி இங்க நியாயாதிபதிகள்ல நம்மளால வாசிக்க முடியும். அந்த பகுதியை நான் உங்களுக்கு நிச்சயமாய் காண்பித்து கொடுக்கிறேன். 3:21 வாசிங்க. 3:21 வாசிங்க. உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டியிருந்த பட்டயம் அல்லது கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது ரெண்டாவது விதம். முதல் விதம், எனக்கு பட்டயம் தூக்க தெரியாது, அதாவது இப்பதான ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு முதல் நிலை. என்ன நிலை? எனக்கு யுத்தம் பண்ண தெரியாது பாஸ்டர், பரவாயில்லம்மா, நீ ஏசப்பான்னு என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்காக சேனை அனுப்புறேன், நான் உனக்காக என் வாயின் பட்டயத்தினால் யுத்தம் பண்ணுவேன். ரெண்டாவது நிலை யாருன்னா, உங்களுக்கு ஆவியின் அபிஷேகம் பெற்று முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவை மெய்யான தெய்வமா ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு என்னன்னா, இது ரெண்டாவது நிலை. என்ன நிலை? என் பட்டயத்தை நான் உருவனும். ஏகூத் என்ன பண்றனா, வலது கையினாலே இடது பக்கம் இருக்கிற இடுப்புல இருக்கிற கத்தியை எடுத்து, இல்ல இடது கையினாலயா மாத்தி சொல்றேனா, தன் இடது கையை நீட்டி இங்க இருக்கிற வலது பக்கத்தில் இருக்கிற கத்தியை நீட்டி என்ன செஞ்சானா, குத்துனா உடனே அங்க என்ன இருக்கு, அழகோடு கூட கைப்பிடியும். அது பாருங்களேன், அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். இதெல்லாம் ஏன் ஆவியானவர் பேசுறாரு அப்படின்னா, சகோதரியே, இவ்வளவு காலம் இடுப்புல பட்டயத்தை கட்டி நடந்தது போதும், பட்டயத்தை கையில் எடுக்கணும், பட்டயத்தை கையில் எடுக்கணும். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்றேன்னு சொல்றாரு. வெறும் கையோட போக கூடாது. ஆவியின் பட்டயம், வசனம் என்ற பட்டயம், அறிக்கை என்ற நாவின் பட்டயத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கணும். நீங்க செயல்பட ஆயத்தமா இருந்தாதான் அவர் செயல்படுவார். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்துல சிசேரா இவள் வீட்டை நோக்கி ஓடி வந்தான்னு இருக்கு. இவன் என்ன பண்ணணும், அவனை நோக்கி ஓடி போறான். செயல்பாடு செயல்பாடு 52வது ஏசாயால வாசிக்கிறோம்ல, சியோனே உன் தூசி உதறிவிட்டு எழும்புங்கிற. யோவேல் 3:10 சொல்றாரு, உங்கள் மண்வெட்டிகளை ஈட்டிகளா, உங்களுடைய அறிவாள்களை பட்டயங்களா அடியுங்கள்ங்கிறார். செயல்படணும். நான் உட்கார்ந்த இடத்துல எனக்கு எல்லாமே நடக்கணும்னு நினைக்க கூடாது. ஏதாச்சும் நீங்க செய்யணும், ஏதாச்சும் செய்யணும், கிரயம் செலுத்தணும். நேற்று 3 நாள் நாகர்கோயில இருந்தேன்னு சொன்னேன்ல, அந்த பாஸ்டருடைய சபை குறைந்தது 15,000 பேர் உட்காரலாம், அதிகபட்சம் 25,000 பேர் உட்காரலாம். 26 ஆண்டுகளா சபையை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் கொடுக்கிற பணத்துல. தாழ்மையான ஒரு மனுஷன். அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தர் எதை பார்த்து அவரை நம்பி இதை கொடுத்தாருன்னா, சவுதி அரேபியால இருந்து வரும்பொழுது பைத்தியமா வந்தாருங்க. சாகிறதுக்கு விஷத்தை போட்டு அனுப்பிச்சாங்க.
2 வருஷம் பைத்தியமா இருந்தாரு. இன்னைக்கு ஒரு பெரிய சபைக்கு போதகரா இருக்கிறாரு. ஆண்டவர் எதை நம்பி கொடுத்தாரு தெரியுமா? அவருடைய முழங்கால் ஜெபம். பல வருஷம் அவரோட பழகி இருக்கிறேன். அவர் சபையில ஊழியம் பண்ணி இருக்கிறேன். அவரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு நாளைக்கு குறைந்தது 6 மணி நேரம் ஜெபிக்கிறார் முழங்கால். இன்று வரைக்கும் இப்ப கூட போன வாரம் ட்ரிவாண்ட்ரம் கிம்ஸ் ஆஸ்பத்திரியில போய் வயித்தை கிழிச்சு உள்ள இருக்கிற கிட்னில இவ்வளவு பெரிய 1.5 இன்ச்சு கல்லு அதை வெட்டி எடுத்து அந்த இடத்துல டியூப் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. எப்ப? 2 வாரத்துக்கு முன்னாடி. அதாவது இது இந்த ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு என்ன திங்கள், போன மண்டேக்கு முந்தின மண்டே 2 வாரத்துக்கு முன்னாடி வயித்தை எடுத்து கிட்னில இருக்கிற கல் என்ன பண்ணிருக்கிறாங்க? டியூப் வச்சிருக்கிறாங்க. நான் நேத்து முந்தானத்து பார்க்கிறேன். 2 மணி நேரம் முழங்கால நடந்து ஜெபிக்கிறாருங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன சளி பிடிச்சா ஜெபிக்க மாட்டேங்கிறேன். ஒரு சின்ன இருமல் தான் ஜெபிக்கிறது இல்ல. இன்னைக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் உங்க முழங்கால நான் பார்க்கணும். அவர் சொல்றாரு, பாஸ்டர் முன்ன மாதிரி இல்லை. அவர் முழங்கால நான் பார்த்தேன். நான் உண்மையிலே சொல்றேன், கார்ல வரும் பொழுது இவன் கூட நல்லாவே பேசல. அமைதியா வரேன். அந்த முழங்கால நான் என்ன தாழ்த்தி சொல்லணும்னா ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிடம் மண்ணு தரையில முழங்கால நடக்கணுன்றது என்னுடைய வைராக்கியம். அதை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை அளித்து எனக்கு ஓகே சொன்னார். எல்லாராலையும் செய்யக்கூடாது, அது உங்களுடைய விருப்பம். நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், ரைட்டு அப்பா. அவர் முழங்கால பார்த்து இன்ன வரைக்கும் என்னால நம்பவே முடியல. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வாலிபால் விளையாடுறவங்க ஒரு நீ கேப் போட்டிருப்பாங்கல்ல, முட்டிக்கு மேல ஒரு இவ்வளவு பெரிய தடி, இவ்வளவு தடியா இந்த முழங்கால இருந்து கீழே வரைக்கும் 2 முழங்கால் இவ்வளவு பெரிய கருப்பு கலர்ல தார் ஊத்துன மாதிரி இருக்குது தனியா. இந்த இடத்துல ஒரு ஓட்டையை காமிக்கிறாரு. அவர் சொல்றாரு, இங்க செலை வைக்கும், இங்க சீல் வைக்கும், இது வழியா வெடிச்சு வெளியில வந்துடும் பாஸ்டர். ஆண்டவரே எனக்கு ஒரு அவுட்லெட்டை கொடுத்திருக்கிறார் பாஸ்டர். அதுவே பிச்சுக்கிட்டு வரும், அதுவே சரியாயிரும் பாஸ்டர். கிரயம் செலுத்தாம கர்த்தர் மகா பெரிய காரியங்களை செய்வது இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயத்தை வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா ஏசப்பாவை நம்புறாங்க. ஒரு சிலர் உபவாசமே தேவையில்லைங்கிறாங்க. ஒரு சிலர் ஒரு விதமா பேசுறாங்க. ஆனா வேதத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தா விதைக்கிறவனுக்கு புசிக்கிறவனுக்கு ஆகாரம். வசனம் சொல்லுது, அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் அழுது கொண்டு. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும் அவன். தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு போகும் பொழுது கம்பீரமா போறானா. 1 கொரிந்தியர் 15:57 பவுல் சொல்றாரு, நீங்கள் பட்ட பிரயாசம் ஒன்று. 57 கிடையாது, எத்தனை வருஷம் சொல்லுமா? 1 கொரிந்தியர் 15, நீங்கள் பட்ட பிரயாசம் ஒன்றும் விருதாவா போகாது. 58 நீங்கள் படுகிற பிரயாசம் ஒண்ணு என்ன செய்யாதான்? பிரயாசம் இருக்கணும். ரூத் முதல்ல என்ன பண்ணா? பொறுக்குனா. அந்த பொறுக்குனதுனால தான் அள்ளி கொண்டு போக வச்சேன். பிரயாசம் இருக்கணும். முதல் நிலை யுத்தம் நம்ம சொல்லிட்டோம், யோசபாத்தினுடைய யுத்தம். நீங்க அமைதியா இருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். யோசுவாவுல வாசிக்கிறோம்ல 10வது அதிகாரத்துல என்னது? பட்டயத்தால வெட்டினவர்களை விட கல்மலையினால செத்தவர்கள் அதிகம்னு போட்டிருக்கு. ஆயி பட்டணத்துக்கு விரோதமான யுத்தத்துல. யோசுவா 10ஆம் அதிகாரம் வலது பக்கம் மேல இருக்கும். எத்தனை வசனம் சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொல்லுங்கம்மா. வலது பக்கம் மேல இருக்கும். 11.
அவர்கள் பெத்தோரானில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். நீங்க அமைதியா இருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இப்ப ரெண்டாவது நிலை என்ன தெரியுமா? நான் எடுக்கணும். எனக்குள்ள இருக்கிற கத்தியை நான் எடுத்துதான் என்ன செய்ய முடியும்? குத்த முடியும். அது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற கடமை, அது என்னுடைய அழைப்பு. நான் அதற்காக ஆயத்தமா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? நான் என் பட்டயத்தை உருவணும். நான் என் பட்டயத்தை உருவ ஆயத்தமா இருக்கிறேன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு ஜெபிக்க கர்த்தர் முடிக்கும்படி உணர்த்துகிறார். நான் ரொம்ப எளிமையா பேசியிருந்தாலும் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்றார். நீங்களும் யுத்தம் பண்ண ஆயத்தமா இருக்கணும். அதுதான் ஆரம்பிக்கும் பொழுதே ஆவியானவர் தெளிவா பேசினாங்க. கையை நீட்டி பெற்றுக்கொள்ள செல். கையை நீட்டி அதை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் அவருடைய பட்டயத்தை கைகளில் வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம ஜெபிப்போமா? முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம், இல்லாட்டி எழுந்து நின்று, இல்லாட்டி உட்கார்ந்துக்கோங்க. எப்படி ஆயினும் சரி, இன்னைக்கு ஒரு யுத்தம், இன்றைக்கு ஒரு யுத்தம். யோசுவாவுக்கு அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். யார் நிக்கிறது? ஒரு தூதன் உருவின பட்டயத்தோடு நின்னானா. 6ஆம் அதிகாரத்துல இவன் போய் கேட்கிறான், நீர் எங்களை சார்ந்தவரா சத்துருக்களை சார்ந்தவரா? அப்ப அந்த தூதன் சொல்றான், நான் ஒன்ன சார்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எனக்கு ஏதாச்சும் வார்த்தை வச்சிருக்கிறீங்களான்னு கேட்கும் பொழுது அந்த தூதன் சொல்றான், நீ நிற்கிற பூமி பரிசுத்த ஸ்தலம், காலில் இருக்கிற செவுத்த, காலில் இருக்கிற பாதரட்சியா ஒரு உருவின பட்டயத்தோடு கர்த்தர் உங்களுக்காக நிற்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்துட்டு வெளியில தள்ளிட்டாங்க. என்ன வச்சிருக்கிறாரா? சுடரொளி பட்டயம். இன்னைக்கு கர்த்தருடைய பட்டயம் உங்களுக்காக யுத்தம் செய்ய ஆயத்தமா இருக்கிறது. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. கர்த்தருடைய பட்டயம் இப்பொழுது கிரியை செய்யட்டும். ரீபா காபா நாசாரா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. லே பகதலபனா. தேங்க்யூ அப்பா. சிறைச்சாலை அடைப்பதில்லைன்னு பாடி ஆராதிச்சிங்களே, அதே வார்த்தைகளை பாடுவீங்களா? சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலி எது நிரந்தரம் அல்ல. உங்க நாம நான் உயர்த்தும் பொழுது உங்க பட்டை எனக்காக யுத்தம் பண்ண வரைக்கும். தேங்க்யூ அப்பா. சிறைச்சாலை அடைப்பதில் சங்கிலிகள் நிரந்தரமில், உங்க நாமம் அஸ்திபாரம். ஆமென். சிறைச்சாலை க்ளோரி. சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம். ஒன் மோர் டைம். சிறைச்சாலை நேக்ராத்தல வந்தோஷ் கவரவனா குணமன கசஃபத்தால வந்தொருதுனா லூஷ் கவராத்தல வன கட்டுனகுடனோ ராபகதல வனகதிருபினாலே அடைப்பதில்லை சங்கிலிகள் ரூபதஷா. உங்க நாம அஸ்தி. சொல்லுங்க.
சிறைச்சாலை சிறைச்சாலை ரூபனா லுஷ்கா பகதல லகதா ரிகா பகதன பன கடன பன கடன லிஷ்கா பன கடன. One more time சிறைச்சாலை அடைக்காத அந்த பட்டய வெட்டது வெட்டது ரோரா பகதல பன கடன பன கடன கடன ரிகா பகதன பன. Yes Lord. மீண்டும் சொல்லுங்க சிறைச்சாலை. சில சிறைச்சாலை கதவுகளை அவருடைய பட்டயத்தினால் வெட்டுகிறார். Glory. நிலைப்ப இயேசுவே இயேசுவே நேமனா ருகதமலகதன லிஷா கதமல கதம. Hallelujah. Rababaka shakatala baragada Yeshua. Lukabaka tunama shantanama. Rikabaga rupana shantanama. ஆவியானவர் பலமாய் இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் பலமாய் இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் பலமாய் இறங்கிக் கொண்டிருக்கிறார். உங்க கைகளில் கர்த்தருடைய பட்டயம் கொடுக்கப்படுகிறது. உங்க கைகளில் கர்த்தருடைய பட்டயம் கொடுக்கப்படுகிறது. எந்த பிரச்சனை உங்க கண்களுக்கு முன்பாக வருகிறதோ அந்த பிரச்சனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெட்ட ஆரம்பிங்க. சத்துருக்கள் நடுநடுங்கி போகிறார். பிசாசுகள் ஓடுகிறது. சூடவத்தனமா வெட்டுகிற காலம். உன் பட்டயத்தை எடுத்து வீசு மகனே. உன் பட்டயத்தை எடுத்து வீசு மகனே. உன் பட்டயம் வேலை செய்யட்டும். Jesus உயரனோ ரபகத பகதல லபகதலகா நிகபகதடா நிகதபகதலனவா. ஜெபிக்க 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 ஜெபிக்க. சில காரியங்கள் மாறுகிறது. சில கிரியைகள் மாறுகிறது. ரபபபபபனஷே அல்லே ருகபகதல பெருங்காற்று அடங்கி போ. நோரோட்டோ கோஷே கடலோ வாபபப கச்சலபா மரமனா ஓயம்போது கண்ணாலையோ கரைந்து போ. பெருங்காற்று அடங்கி போ. எக்கடலோ வலி விரட்டோ. யுத்தம் பண்ணுகிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் நடக்குது சகோதரி. யுத்தம் நடக்குது. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாதீங்க. இயேசுவே யுத்தம் நடக்குது சகோதரி. கர்த்தருடைய கரத்துல பட்டயத்தை கொடுக்கிறார். பட்டயத்தை கொடுக்கிறார். பட்டயத்தை கொடுக்கிறார். பட்டயத்தை கொடுக்கிறார். கையில பட்டயம் வருது. கையில பட்டயம் வருது. கையில பட்டயம் வருது. லா பிராட்டா காயா தோரோ ஷகதனா லே மனா கத்தகமனா. பட்டயம் 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 பட்டயம். இயேசுவின் நாமத்துல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் யுத்தம் யுத்தம். கையில பட்டயம். கையில பட்டயம். கையில பட்டயம். கையில பட்டயம். கையில பட்டயம். பட்டயம் பட்டயம் பட்டயம். சகோதரிய பட்டயத்தை பிடிச்சுக்கோ. பட்டயத்தை பிடிச்சுக்கோ. பட்டயத்தை பிடிச்சுக்கோ. வாலிப சகோதரிய பட்டயத்தை பிடிச்சுக்கோ. தாயார் மேல அக்கினி அக்கினி. பட்டயம் பட்டயம். சகோதரி கையில பட்டயத்தை கொடுங்க. சகோதரி கையில கொடுங்க. சகோதரியே நீ எதற்கு பயப்படாதீங்க. சகோதரி நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்றாரு. உங்க குடும்ப சூழ்நிலை மாறுது. வெளி உங்க மேல அக்கினிய வைக்கிறேங்கிறார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்றேன்னு சொல்றார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றார். நீங்க பயப்படாதீங்க.
பிரச்சனையை நினைச்சு கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. வெளியேறு. கைகளை வைக்கிறார் உங்க மேல. அவருடைய அக்கினி, அக்கினி. உங்க குடும்ப பிரச்சனை மாறுது. துவன கடவன சட்டகா நக்கவன. தாய் மேல உங்க அக்கினி, அக்கினி. பட்ட காயங்கள் போதும், பட்ட காயங்கள் போதும். நீங்க அடைஞ்ச வேதனை போதும். இயேசுவின் நாமத்துல தாயார் மேல உங்க வல்லமை இறங்கட்டும். ராபா காத்தா. பட்டயம் கையில கொடுக்கப்படுது, பட்டயம் கையில கொடுக்கப்படுது. தாயார் பட்டயம், பட்டயம், பட்டயம். வெட்டு, வெட்ட ஆரம்பிங்க, வெட்ட ஆரம்பிங்க. லூப்ராஸ்டே துபரண்டோஸ் Pratona sefrati konasaya lukamataya tumana sefanagada lumbrate lekata luganama lusha da rekapatalaya pataya கையில பட்டய, கையில பட்டய, உங்க கையில பட்டயம் ஐயா, உங்க கையில பட்டயம். உங்க மேல தேவ அபிஷேகம். ரபனா பகதல பகதா ரோமனா கமனா கமனா பனாஷே. கடைசியாய் சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நாடுவே உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவி தீச்சூளை நாடுவே உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் சொல்லுங்க. சிங்கத்தின், சிங்கத்தின் சில சிங்கங்களை பீறுகிற அபிஷேகம், சிங்கங்களின் வாய்களை பீறுகிற அபிஷேகம். இறங்குது, 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 இறங்குது. One more time, one more time, one more time, one more time. Rapatalaya torobo shakatalaba ekabagatalaba nagala ekabagatalaba rubana shakatalaba ekabagatalaba. சில சிங்கங்கள், சில கர்ச்சிக்கிற சிங்கங்கள், சில கர்ச்சிக்கிற சிங்கங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சில சிங்கங்களை பீறுகிற அபிஷேகம், பீறுகிற அபிஷேகம், பீறுகிற அபிஷேகம் உங்க மேல. சுகமகதலரபா இயேசுவே, இயேசுவே உங்க நாமமே, நாங்க உயர்த்துகிறப்பா. உயரனோ இயேசுவே, ஜெபசத்தில் இருக்கும் பொழுது என்னோடு கூட வந்த தேவ மனிதன் உங்களுக்காக ஜெபித்து முடிப்பார்கள். எல்லாரும் ஜெபசத்தில், ஜெபசத்தில். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற எப்பேற்பட்ட ஆயுதமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அது வாய்க்காதே போகும். உங்கள் குடும்பத்தினருக்கு விரோதமா, உங்க சரீரத்துக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும், பிசாசின் எப்பேற்பட்ட கிரியைகளா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது வாய்க்காதே போகட்டும். நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். லாக்கா மாரா காத்துள்ள சஹேரி தடலகடா ரீப்ரா ஹந்தலகடலாட்டரே ரீக்கா தலாமரகடலா லேக்கா தூரு மரகடலா. எல்லாம் பட்டயத்தை பிடித்துக்கொண்டு உங்களுக்கு விரோதமா
என்னால் இதுல இருந்து வெளியே வர முடியலையே, என்ன வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு உங்களுக்கு எந்த காரியத்துல தொந்தரவா இருக்கோ அப்பேற்பட்ட கிரியைகளை வெட்டுங்க வெட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால பட்டயத்தை வைத்து வெட்டுங்க. ரீகா தராம ரகடலாட்டலே மரா கதுலா ஹந்தலே ரிட்டலகடரா லரா கதிரி மரகடலா லே ரிகாதா லகடலா மரீசா டலகடலா. எல்லா கிரியைகளும் வெட்டப்படுது. எல்லா கிரியைகளும் வெட்டப்படுது. உங்களுக்கு விரோதமா உங்களை தொந்தரவு பண்ணுகிற உங்களை பாவம் செய்ய வைக்கிற இப்படியாப்பட்ட கிரியைகளை கர்த்தர் அறுத்து போடுகிறார். ரீகா தலா மரகடலா லே ரி மாட்டா லாகா தூரா மரகடலகடரா லாரி மஹந்தலகடலா சேரே லாமா ராகா தூரா மரகடலா பரோ. நன்றி 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 அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே, நீங்க எங்களுக்காக யுத்தம் பண்ணினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களுக்கு விரோதமா கிரியை செய்த கிரியைகளை ஆண்டவரே நீங்கள் வேரோடு அறுத்ததற்காக நன்றி அப்பா. எங்க குடும்பத்தினருக்கு விரோதமா ஆண்டவரே அப்பா, எங்களுடைய சரீரங்களுக்கு விரோதமா ஆண்டவரே கிரியை செய்த இப்படியாப்பட்ட ஆவியின் கிரியைகள் ஆண்டவரே அப்பா, நீங்க ஆண்டவரே சங்கரித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு நீங்க இந்த விடுதலை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. எந்த காரியத்தில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இதுல இருந்து நாள் வெளியே வர முடியலேன்னு கஷ்டப்பட்டு வந்தாங்களோ அதுல இருந்து நீங்க விடுதலை கொடுத்ததற்காக பாவமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அந்த ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரை இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாகப்பா, ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தகப்பனே உம்முடைய கரத்துக்குள்ளாக உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இனிமேலும் எந்த தீங்கு வராதபடி ஆண்டவரே அப்பா, இன்று காண்கிற எகிப்தியரை இனிமே காண மாட்டீர்கள்னு சொன்ன வார்த்தையின்படி அப்பா ஆண்டவரே, இதுவரை உங்க வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா இருந்த பிரச்சனை இருந்த சூழ்நிலையை இனிமே உங்க வாழ்க்கையில வராதபடி ஆண்டவரே அணுகாதபடி நீங்க காத்து கொண்டதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரோடு இருந்து நீங்க வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் கரங்களை